வித் கோமாளி சீசன் 5ல நம்மளோட ஒன் ஆஃப் த செஃப்பான மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செஞ்சு காமிச்ச ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய கோட்டை மிளகுப்பொடி சாதம் நெல்லிக்காய் பச்சடி. கோயம்புத்தூர் அடுத்து உள்ள பழைய கோட்டைங்களில் ஜமீன்தார் குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான். இது எப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மையாக செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 4 டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். இது ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறோம். ஸோ இந்த பொடி தான் நம்ம இந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு செய்ய போகிறோம். அதனால் நல்லா கருகிடாமல் பக்குவமாக வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். பொருள்லாம் ஆறினதுக்கப்புறமா அதை ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த மிளகு பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாதத்துக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு குறைஞ்சது 30 நிமிஷமாவது இந்த அரிசியை ஊற வைக்கும்போது சாதம் வடிக்கும்போது நல்ல சாதம் குலைவாக வேந்துடும், ஈஸியாகவும் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுலாம். உப்பு ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா மூடி போட்டு ப்ரெஷர் குக்கரை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா குலைவாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அதை மசிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா பொடியில் போட்டு கிளறிக்க போகிறோம். ஸோ இந்த மசித்த சாதத்தில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சிக்கலாம். இதுலேருந்து பால் இடையே நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கொஞ்சமாக சாதம் எடுத்துகிட்டு அதில் இந்த பால் இடையே சேர்த்துக்கிட்டு எக்கச்சக்கமான நெய்யை அள்ளி ஊற்றிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அரைச்சி வச்ச மிளகு பொடியை நம்ம சேர்த்து அதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த சாதம் நெய் நான் ஆல்ரெடி ரைஸ்லாம் உப்பு போட்டிருக்கிறதுனால தனியாக சால்ட்டு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி என்னோடதில் சால்ட்டு இருக்குது. ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணோன்னா மிளகு பொடி சாதம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு சூப்பரான பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு 7 நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக்கரில் மூடி இது ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த வெந்ததுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பச்சடி அந்த செஃப் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சூப்பராக சாஃப்டாக ஆகிடுச்சு. அதில் பாதி எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பச்சடி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மீதி உள்ள நெல்லிக்காயில் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை எடுத்து வச்சு அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்து இந்த நெல்லிக்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சடிக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டு இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயோட பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு நெல்லிக்காய் பேஸ்ட்டில் எல்லாம் சால்ட் இருக்குங்கிறதுனால நான் தனியாக சால்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பக்காவான நெல்லிக்காய் பச்சடி செம புளிப்பும் கார சாரமும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு டங் ட்விஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செமையான பச்சடி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்த பழைய கோட்டை மிளகு பொடி சாதமும் இந்த நெல்லிக்காய் பச்சடி செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, signing out, Subhadra Narayan. Take care, bye-bye. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.